ரீசெண்ட் டேஸில் சைபர் செக்யூரிட்டி கிரைம் டிபார்ட்மெண்ட் மூலமாக ஒரு தகவல் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைலண்ட் கால் ஸ்கேம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ரிசீவர் எண்டில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வரப்போகுது. ஸோ அந்த காலை நீங்கள் பிக் பண்ணதுக்கப்புறம் ஹலோ இல்லை ஏதாவது நீங்கள் பேசுகிற விஷயத்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண போகுது அப்படின்றாங்க. ஸோ இந்த கால் வந்து ஏதாவது ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் ஆர் ஏஐ ஜென்ரேட்டட் கால் ஆர்எல்ஸ் ஈவன் ஒரு மேனுவல் ஒரு சைபர் கிரைமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கால் பண்ணி உங்களோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது டார்க் வெப்பில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ரிலீஸ் பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் வந்து இப்போ ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைபர் கிரைம்ஸ் வந்திருக்கு. லைக் உங்கள் பேரில் உங்களோட அக்கௌண்ட் மூலமாக இருந்து யாரும் மெசேஜ் பண்ணுற மாதிரி இன்னொருத்தங்களுக்கு மெசேஜ் பண்ணி பணம் கேட்குற மாதிரி உங்களோட வாய்ஸை வச்சு நீங்கள் பேசுகிற மாதிரியே இன்னொருத்தங்க கிட்ட பணம் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஃபர்தராக போகும்போது நமக்கு இனிமேல் அன்னோன் நம்பர் கார்டு வந்தாலுமே நம்ம ஃபஸ்ட்டு வாய்ஸ் பேசாமல் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றத விஷயம் பேசுனதுக்கப்புறம் நீங்கள் வாய்ஸ் கொடுக்குறது முக்கியம் அப்படின்ற ரெஸ்பான்ஸ் பண்ணுறது முக்கியம் அப்படின்றத நான் சொல்கிறேன். பிகாஸ் இப்போ லைக் ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் ஜென்ரேட்டட் காலாக வருதுன்னு வச்சுப்போம். இன்கேஸ் அப்படி இருக்கும்போது நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அட் த சேம் டைம் நீங்கள் அந்த காலை அப்பயே வந்து கட் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் அட்டன் பண்ண உடனே ஹலோன்னு சொல்கிறதுக்கு பதிலாக வெயிட் பண்ணுங்கள், அந்த ரிசீவர்லேருந்து என்ன கால் யாருமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு. இன்கேஸ் சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் கால் கட் பண்ணுறது ரொம்பவே புத்திசாலித்தனம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ஏன் இப்போ க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ரீசெண்ட் டேஸில் நிறைய சைபர் கிரைம்ஸ் அவேர்னஸ் இல்லாமையே பணத்தை வந்து லாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்ம எந்த இடத்துலையுமே லேக் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது தான். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது, மல்டிபிள் டைம்ஸ் வருது அப்படின்னா தான் நீங்கள் மோஸ்ட்லி அந்த அன்னோன் நம்பர் கால் பண்ணணும். ரேண்டமாக ஏதாவது ஒரு அன்னோன் நம்பர் கால் வருது, அதுக்கப்புறம் அவங்க காலே பண்ணல அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு அந்த காலுக்கு வந்து ரீகால் பண்ணாதீங்க. அட் த சேம் டைம் அந்த காலை ரெஸ்பான்ஸும் பண்ணாதீங்க. உங்களுக்கு ரிப்பீட்டடாக சேம் நம்பர்லேருந்து அன்னோன் நம்பராக வருது அப்படின்னா மட்டும் பிக் பண்ணுங்கள். அப்படி பிக் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் ஃபஸ்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்காம அவங்க சைட்லேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேச ஆரம்பிங்க. ஸோ பி அவேர், ஸ்டே டியூன் அண்ட் ஸ்டே அலர்ட் அண்ட்